ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்பிஐபிஓட நோட்டிஃபிகேஷன், அதாவது ரெக்ரூட்மெண்ட். அந்த எஸ்பிஐபிஓவை நம்ம வேலை பார்க்குறதுக்கு எழுதப்படுற எக்ஸாம் இருக்குல்ல, அந்த எக்ஸாமான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போது எஸ்பிஐபிஓ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அப்படின்றது. ஸோ இப்போ இதுக்கான கோடு ஓகேவா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது அதாவது இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முழுக்க ஆன்லைன் தான் இருக்கும், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனாக தான் இருக்கும். அண்ட் ஃபீயுமே ஆன்லைன், அந்த பேமெண்ட்டுமே ஆன்லைனில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் பார்த்தோம்னா அதோட அவைலபிலிட்டி வந்து 18th ஜூன்ல இருந்து 8th ஜூலை வரைக்கும் தான். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அண்ட் அந்த டேஸுமே இன்க்ளூடிங் தான். 18th ஸ்டார்ட் ஆயிரும், இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆயிரும், 8th ஜூலை வரைக்கும் இருக்கும் ஓகேவா. ஸோ அண்டு வேறு ஏதாவது ஃபர்தர் டீடைல்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா மொத்தமாக நம்மளுக்கு வந்து டோட்டலாக 1500 வேகன்சி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஹியூஜ்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து ஜஸ்ட் 541 தான். அண்ட் ஆல்சோ வந்து ஓபிசி அண்ட் அன்ரிசர்வ்ல பார்த்தாலுமே லாஸ்ட் டைம் வந்து 190 அந்த சம்திங் சில்லறை தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா ஓபிசிலேயே 390 இருக்குது. அண்ட் வந்து அன்ரிசர்வ்ல 588 இருக்குது. ஸோ இப்போ ரொம்பவே ஹியூஜான வேகன்சினே சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி ஓபிசி கேண்டிடேட்ஸ் தான் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ ஓபிசி கேட்டகரியில் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஓபிசி ப்ளஸ் இந்த அன்ரிசர்வர் ரெண்டுமே டேலி பண்ணிக்கணும். அப்போ ரெண்டுமே டேலி பண்ணி நம்மளுக்கு வந்து டோட்டலாக எத்தனை வேகன்சி இருக்குன்னு பார்த்தோம்னா 978 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நம்ம தைரியமாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். அதாவது லைக் நல்லா படித்து நல்லா ப்ரிப்பேர். ஏன்னா வேகன்சி கூட, அப்போ வேகன்சி கூடும்போது நம்மளுக்கு வைக்க போகிற கட் ஆஃப்மே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக, ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஓபிசிக்கும் அன்ரிசர்வுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இப்போ 4 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அப்போ நல்லா நம்ம படித்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அன்ரிசர்வ்லேயே கிளிக் பண்ணிடலாம் ஓகேவா. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அண்ட் மித்த கேட்டகரியில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இடபிள்யூஎஸில் 144 இருக்குது. அண்ட் எஸ்சியில் பார்க்கும்போது எஸ்சியில் வந்து 234 இருக்குது, எஸ்டியில் வந்து 144 இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ இது நார்மல் ஐபிஎம் போல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஓகே, ஆனால் ஓவராலாக எல்லாத்துலேயுமே வந்து செப்பரேட்டாக வந்து கூட தான், வேகன்சிஸ் கூட தான். ஸோ இப்போ அதனால் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். இதை ட்ரை பண்ணலாமா. அண்ட் அதை தாண்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க, ஃபர்தர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஓகே, எக்ஸாம் டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதாவது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நம்ம சொன்ன மாதிரி. ஸோ இப்போ அந்த டேட், அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து 18th ஜூன் 2026 இருந்து 8th ஜூலை 2026 வரைக்கும் தான் இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். அண்ட் அந்த டேஸுமே இன்க்ளூடிங் அந்த டேஸுமே. அண்டு வந்து பேமெண்ட்டுமே சேம் அதே டேட்டுக்குள்ளே கட்டினா தான் உண்டு. அதுவுமே ஆன்லைன் தான். அண்டு வந்து இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கால் லெட்டர் ப்ரிலிம்ஸ், அதாவது இதில் சொல்லப்படுறது என்னென்னு பார்த்தோம்னா மொத்தமே வந்து 2 ஃபேஸில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. ஃபேஸ் 1ல் வந்து ப்ரிலிம்ஸ் நடக்கும், ஃபேஸ் 2ல் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் வைஸாக உள்ளது ஃபுல்லாமே ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். என்னென்ன எக்ஸாமு எப்படிலாம் நடக்கும், என்னென்ன கேட்டகரிஸில் நடக்கும், அதோட பேட்டர்ன் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேஸ் 3ல் பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் அந்த நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னே அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, அடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ், அடுத்து குரூப் டிஸ்கஷன் சொல்லிட்டு அப்படி ஓடிடும். ஸோ இப்போ இந்த ஃபேஸ் 3 பற்றிலாம் ஒரி பண்ணிக்க வேணாம். நம்மளுக்கு இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 தான். அதை கிளியர் பண்ணிட்டாலே நம்ம பெரிய ஆள் தான் ஓகேவா. ஸோ இப்போ கால் லெட்டர் பார்த்தோம்னா உங்களுக்கு சொன்னப்பட்ட டேட் படி வந்து ஜூலை 3rd வீக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா டேட் மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போ இந்த எஸ்பிஐன்றவங்களும் இப்படி தான் சஸ்பீசியஸாக இருப்பாங்க. லைக் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லை, சர்ப்ரைசிங் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது அவங்க என்ன டேட் கொடுப்பாங்கன்றது நம்ம இப்போ முதல் நாள் வரைக்கும் படிச்சுட்டு இருப்போம், அடுத்த நாள் தான் டக்குன்னு எக்ஸாம்ன்ற மாதிரி தெரியும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து சொல்ல முடியாது. பட் நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 3rd வீக் வந்து அவங்க கால் லெட்டர் சொல்லியிருக்கனால அப்போ மேபி வந்து கால் லெட்டர்லேருந்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம்னு வச்சுக்கோம். கால் லெட்டர்லேருந்து 10 டேஸில் 1 வீக்னு வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் 1st வீக்கில் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. அண்டு அந்த ப்ரிலிம்ஸ்லேருந்து ஒரு 30 டேஸ் தான் இருக்கும். 30 டேஸ் இல்லை 25 டேஸில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்துடும். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது செப்டம்பரோட 1st வீக்கில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுமே. ஸோ இப்போ மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். அண்ட் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த கருமங்கள் ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அக்டோபர் நவம்பரில் ஃபினிஷ் ஆயிரும். அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் பார்த்தோம்னா ஏஜ் லிமிட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 படி நம்மளுக்கு வந்து 21 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடாது. அதே சமயம் 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நீங்கள் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அந்த இயர் இருக்குல்ல, அந்த இயர் வந்து 2005க்கு அப்புறம் பிறந்த கேண்டிடேட்ஸாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி 1996க்கு முன்னாடி பிறந்த கேண்டிடேட்ஸாக இருக்கக்கூடாது. எல்லாமே இன் பிட்வீன் தான். 1996லேருந்து 97, 98, 99 இந்த கேட்டகரியில் இந்த இயரில் இருந்து 2004, 2005 வரைக்கும் தான் இருக்கணுமே தவிர 2006ல் பிறந்தால் கூட அப்ளை பண்ண முடியாது. அது பாசிபிலிட்டி இல்லை. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா. இது முடிஞ்சு அடுத்து வந்து நம்மளோட அகாடமிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ். அப்போ அகாடமிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா அதாவது 30
செப்டம்பர் 2026 அந்த டேட் படி நம்ம கையில் வந்து ஒரு டிகிரி, அதாவது எனி டிசிப்ளின், இந்த டிகிரி இந்த கோர்ஸ் தான் முடிச்சுக்கணும் இல்லை, எந்த டிகிரி எந்த டிசிப்ளின் எந்த கோர்ஸ் முடித்தாலும் எனக்கு நம்ம கையில் வந்து ஒரு சிங்கிள் டிகிரி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் செகண்ட் இயர் முடிச்சுட்டு தேர்ட் இயர் நான் நெக்ஸ்ட் இயர் தான் முடிப்பேன், நான் எக்ஸாம் அப்ளை பண்ணலான்னா அப்ளை பண்ணி எழுதலாம். ஒருவேளை நீங்கள் உங்கள் ஃப்ளூக்கு உங்கள் லக்குக்கு பாஸ் ஆகிட்டா அவங்க டிகிரி சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ டிகிரி இல்லைன்னா உங்களுக்கு வேலை கிடையாது. அதனால மேபி இந்த இயரில் வந்து டிகிரி முடிச்சவங்க இருப்பாங்களா, சிங்கிள் டிகிரி முடிச்சிருப்பாங்களா, அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க கையில் வந்து இது இருக்கும், சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். அதாவது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஓவரால் டிகிரி வர்றதுக்கு டிலே ஆனாலும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதுதான் சொல்லப்பட்டிருக்கு, எனி டிசிப்ளின் சிங்கிள் டிகிரி நம்ம கையில் இருந்தால் போதும். அண்ட் இது என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பிளைண்டா, லோ விஷனு, அடுத்து வந்து ஆட்டிசம், மல்டிபிள் ஸோ அப்போ அதோட கேட்டகரிஸில் உள்ளதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரீட் பண்ணி பார்த்துட்டு என்னன்றதை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி தனித்தனியாக ரீட் பண்ணி பாருங்கள். அண்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கேட்டகரி வைஸாக கோட் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு அந்த கேஸ்ட்டுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கோட் கொடுத்துருப்பாங்க. அண்டு கைட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா அந்த ஸ்க்ரைப்லாம் நம்ம இது பண்ணுவோம்ல, அந்த ஸ்க்ரைப் எழுதுறதுக்கு என்ன மாதிரியான கைட்லைன்ஸ், என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து இதோட தான் ஓகே, ரொம்ப முக்கியமானது அப்ளிகேஷன் ஃபீன்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி இந்த பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் வந்து அதோட அப்ளிகேஷன் ஃபீ அதிகமாகவே இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை நீங்களே எடுத்து ஃபர்தராக அப்போ எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்களுக்கே அது தெரியும் எப்படின்ட்டு. ஸோ அப்போ அதனால் இந்த எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தோம்னா 750 rupees ஃபார் யாருக்குன்னா அன்ரிசர்வ்ல அப்ளை பண்ணுற ஆட்களுக்கு, அடுத்து இடபிள்யூஎஸ், அடுத்து ஓபிசி கேண்டிடேட்ஸ். அப்போ இவங்களுக்கு எல்லாமே 750. அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடியில் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு சொல்லப்படுற சஜஷன் என்னென்னா, இப்போ தான் இனிஷியலாக வந்து எக்ஸாம், இதாவது இது வரைக்கும் பேங்கிங்கிறது என்னன்னே தெரில, இப்போ தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், இப்போ தான் ஒரு எக்ஸாம் எழுதி பார்க்கலான்னு நினைக்கிறேன்ற அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து அந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரியிலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கும். ஏன்னா இனிஷியலாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது 750 rupees கொடுத்து அப்ளை பண்ணி அந்த எக்ஸாமில் ஒரு அது வேஸ்ட்டுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, இப்போ ஒரு சில பர்சன்ஸ் ஒரு சில கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, நான் இனிஷியலாக எழுதுறது கூட எனக்கு லக்கில், நான் ஃப்ளூக்கில் அடிக்கிறது கூட எனக்கு ஆன்சராக கிளிக் ஆகி நான் ஜாப் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸ் ஓகே வெல்கம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் என்ன சொல்கிறதுன்னா இந்த 750ன்றது இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்பவே கியூஜ் தான், அது இன்னும் பழக்கப்படலை. ஸோ அதனால கியூஜ்னு சொல்லும்போது இவ்வளோ ஒரு ஹெவி ஸ்பெண்டிங் சொல்லும்போது ஃபஸ்ட் டைமே ஹெவி ஸ்பெண்டிங்கிறது கொஞ்சம் ஒரு கில்ட்டு கொண்டு வந்துடாமல் அதுக்காக சொல்கிறேன் நான். எல்லாத்துக்குமே அமௌண்ட்டுன்றது ஒன்றும் கிடையாது இல்லை. ஸோ அப்போ அதனால சொல்ல வரேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இனிஷியலாக இப்போ தான் படிக்கிறீங்க, இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு அனாலிசிஸ்க்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டிலே தாராளமாக ட்ரை பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 750 rupees நீங்கள் ஓபிசியோ இல்லை எந்த கேட்டகரியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, ஓகேவா. ஸோ அப்போ அதுதான். அது போக வந்து இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஆஸ் யூஷுவல் நார்மல் தான். ஓகே, இப்போ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நான் இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல்லே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அதை ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ அப்போ நான் ஓவராலாக சொல்கிறேன், டோட்டலாக ப்ரிலிம்ஸுக்கு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் 100 தான் இருக்கும், அண்ட் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸும் 100 தான் இருக்கும். ஸோ அப்போ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் டோட்டல் டைமிங்னு பார்த்தோம்னா 1 hour இருக்கும், அதாவது 60 minutes இருக்கும், ஓகேவா. இது வந்து ப்ரிலிம்ஸுக்கு. அண்ட் ப்ரிலிம்ஸ் நம்ம பாஸ் ஆனால் தான் நம்ம மெயின்ஸு எழுத முடியும். ஸோ அப்போ அதை மைண்டில் நல்லாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டுமே நம்ம எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு கிடையாது. ஸோ இப்போது ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனதான் மெயின்ஸு, ப்ரிலிம்ஸ்லேயே புட்டுக்குச்சு அப்படின்னா 750 rupees புட்டுக்கும். ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் மெயின்ஸு பார்த்தோம்னா மெயின்ஸுக்கு அதே மாதிரி தான், அதாவது மெயின்ஸுக்கு 200 marks ஆனால் 170 questions, ஓகேவா. ஸோ 170 questions அப்போ அதில் தகுந்த மாதிரி வந்து அந்த செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு செப்பரேட் ஆகிக்கும், ஓகேவா. ஸோ 170 questions 200 marks, ஓகேவா. இது 3 hours. அண்டு மெயின்ஸில் எக்ஸ்ட்ரா, அதாவது ரெண்டு இது நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். மெயின்ஸுக்கு அப்ஜெக்டிவ் ஒன்று கம்ப்ளீட் பண்ணணும், அடுத்து வந்து டிஸ்கிரிப்டிவ் ஒன்று கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேவா. ரெண்டுமே ஒரே டைமில் தான் நடக்கும். ஸோ அப்போ அப்ஜெக்டிவ்க்கு பார்த்தோம்னா 200 marks 3 hours, டிஸ்கிரிப்டிவ்க்கு வந்து 30 marks 30 minutes, ஓகேவா. ஸோ அப்போ டோட்டலாக வந்து நம்மளுக்கு மெயின்ஸ் மட்டுமே 230 marks இருக்கும், 3 hours 30 minutes நம்ம கம்ப்ளீட் எழுதுகிற மாதிரி இருக்கும். டியூரேஷன் நம்மளுக்கு 3 hours 30 minutes, ஓகேவா. இதுதான் கான்செப்ட், இதுதான் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு. ஸோ இப்போ இந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனால் தான் மெயின்ஸு நல்லா ஸ்கோர் பண்ணி பாஸ் ஆகிட்டாலே அடுத்தது நம்மளுக்கு இந்த குரூப் டிஸ்கஷன் இன்டர்வியூ தான். ஸோ அப்போ குரூப்புக்குன்னு பார்த்தோம்னா 20 marks, இன்டர்வியூக்குன்னு பார்த்தோம்னா 30 marks, இதெல்லாம் சேர்த்து ஒரு 50 mark நடக்கும். இப்போ ஃபைனல் ப்ராசஸ் எப்படி நடக்கும் தெரியுமா? இப்போ நீங்கள் மெயின்ஸில் எடுத்தீங்கன்னா 230 marks, அந்த 230 marksல நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை 75க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அடுத்து இந்த குரூப் டிஸ்கஷன் அந்த இன்டர்வியூவில் 50 mark, அந்த 50 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை 25க்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ டோட்டலாக டேலி பண்ணுங்கள்,
100க்குன்னு வருதா, அதாவது நீங்கள் மொத்தமாக ப்ராசஸ் பண்ணது உங்கள் கையில் 250 மார்க். அந்த 250 100 மார்க்காக கன்வெர்ட் பண்ணி 100க்கு எவ்வளோ கட் ஆஃபாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான் அந்த கட் ஆஃப் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா நம்ம கிளியர் ஆயிடுவோம். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ அதனால் என்னோட பெரிய பிக்கர் சஜஷன் என்னென்னா, இந்த மெயின்ஸில் ஒரு 230 மார்க்ஸ் இருக்குல்ல, இந்த 230லேயே அதிகபட்சம் எவ்வளோ மார்க் நம்மளால் எடுக்க முடியுமோ அதில் எடுத்துடலாம். ஏன்னா வந்து இன்டர்வியூ வந்து பெரிய ப்ராசஸ் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம இன்டர்வியூவில் எடுக்கிற மார்க்கை பொறுத்து தான் நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கூடாது. அதாவது 75லேயே மேக்ஸிமமாக எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் ஸ்கோர் பண்ணிடணும். இந்த 25 நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது. அதில் வர்ற ஒரு மினிமம் மார்க் வந்தாலே போதும். ஓகே. ஸோ இப்போ இதுதான் இதில் அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர்னு சொல்லும்போது அது என்னன்றதை நான் காட்டுறேன். கீழே இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ இப்போ இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஜாயினிங் இதெல்லாம் ஆஃப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் ஹவு டு அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுமே இல்லை. இந்த லிங்க் இருக்குல்ல, ஸோ அப்போ இந்த லிங்க் தான். இந்த லிங்கை தொட்டால் ஹேங் ஆயிருமோ நினைக்கிறேன், தொட்டுட்டேனோ. ஓகே. ஸோ இப்போ இந்த லிங்க் தான். ஸோ இப்போ இந்த லிங்கை தொட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியாக அந்த பேஜுக்கு போகும், அந்த இன்டர்ஃபேஸுக்கு போகும். அப்ளை பண்ணுற போர்ட்டலுக்கான இன்டர்ஃபேஸ் இல்லை இந்த career.com அந்த லைக் இருக்குல்ல, ஸோ இப்போ அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பற்றி ஒரு ஃபுல் வீடியோ வேணும், இல்லை அது எப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ ஈஸியாக அந்த வீடியோ எப்படின்னு இல்லை, நான் அப்ளை பண்ணுற அந்த ப்ராசஸ் கூட நான் வீடியோவை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் தான் வேறு இதில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆமாம், அந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நிறைய உள்ளுக்குள்ளே வந்து நம்ம டீட்டெயில்ஸ், நம்மளோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அண்ட் ப்ளஸ் வந்து நிறைய, அதாவது நிறைய என்னென்னா ஃபோட்டோகிராஃபி நம்மளோட ஃபோட்டோ காப்பி அண்டு சிக்னேச்சரு, அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் இம்ப்ரெஷன், இந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனாக வேறு ஒன்றும் இல்லை, இங்கே இருக்குது பாருங்களேன், ஐன்னு ஸ்டார்ட் ஆகி அந்த கேண்டிடேட் நம்மளோட நேம்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து எழுதி நம்ம கைப்பட எழுதி பிளாக் லெட்டர் இங்கில் எழுதணும், கைப்பட எழுதி நம்ம அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதுதான். ஸோ அப்போ அவங்க கொடுக்கப்பட்டது. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பர்டிகுலர் கேபி அண்டு பிக்சல் சைஸ் இந்த சைஸில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த இதெல்லாம் ரெக்குவயர்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம ரீட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும். அண்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோவுமே நம்ம தனியாக நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. வேறு இதில் இது எல்லாமே வந்து யூஷுவல் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள். இதில் பெருசாக முக்கியமானது இல்லை, நம்மளுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் தான் அதில் இருக்கும். ஸோ ஃபர்தராக அவ்வளோதான். ஓகே. இது எல்லாமே வந்து யூஷுவல் இந்த கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே தான், இது ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு நம்மளுக்கு சென்டர்ஸ், ஸோ சென்டரோட அவைலபிள் இது தான். ஸோ இது ஓவரால் இந்தியாவில் நடக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு வந்து சென்டர் அப்படின்றது வந்து ரொம்பவே ஓவரால் இந்தியாவில் தான் நம்மளுக்கு சென்டர் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே தான் இருக்கும் அங்கே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஓவரால் இந்தியா. ஸோ இப்போ நம்மளுக்கு தமிழ்நாடு, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸாமினேஷன் அப்படின்றது வந்து நம்ம எந்த சென்டர் சூஸ் பண்ணுறோமோ அங்கே எழுதிக்கலாம். ஆனால் வேக்கன்சி, அதாவது நம்ம ஜாப் கிளியர் பண்ணோடனே ஜாப் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓவரால் இந்தியாவில் எங்கனாலும் இருக்கலாம். ஸோ இப்போ இதில் சொல்லப்படுற ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்லனாலும் நமக்கு வேலை இருக்கலாம். ஓகேவா. பட் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்குள்ளே இந்த சென்டர்ஸ்லாம் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரைன்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ஸில் நம்ம எங்களால் போய் எழுதிக்கலாம். பட் வேலை ஒர்க்குன்னு வந்துட்டா இது ஓவரால் இந்தியா. ஸோ இப்போ ஓவரால் எங்கனாலும் நம்மளை தூக்கி போடுவாங்க. அவ்வளோதான். ஸோ இதில் அவ்வளோதான் சொல்லப்பட்டது. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு கிளாரிஃபை இருந்தால் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம், கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ இருந்தே எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ண இது டெஸ்ட்டு மார்க்கு போட்டெலாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ டைம் கிட்ட நெருங்கிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை. நம்மளுக்கு அதாவது குவான்ஸ் ரீசனிங்கில் ஏதாச்சும் டவுட்ஸு இல்லை குவான்ஸில் ஏதாச்சும் ரொம்ப இதாக இருக்குன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை பை.